நம்ம மேசராசி அவர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தராரு? இப்ப மேசராசிக்கு தான் 7.5 சனி. மேச ராசிக்காரங்கள் அந்த 7.5 சனியால் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற சனியினால் பயம். அது மட்டும் இல்ல, அந்த மேசராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் 7ஆம் போர் 8ஆம் போர். இப்ப மேசராசிக்கு அதிகமா பாதிக்கணும். இது மட்டும்தான் ஒரு சிலருக்கு தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அதே மேசராசியில சூரிய பகவான் உச்சம், சனி பகவான் நீச்சம். அப்போ அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி அங்கே நீச்சமாவதால் கண்டிப்பாக பெரிய லெவல்ல பாதிக்காது. இப்ப 7.5 சனி இல்லைங்களா மேசராசிக்கு. இப்ப அந்த சனி பார்க்கக்கூடிய இடம் எதுனா மேசராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது, 3ஆம் பார்வையாக. அது போக மேசராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசிக்கு 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 2, 6, 9 இந்த ஸ்தானங்கள் வலுப்பெறுகிறது. ஏன்னா வக்கரத்திலிருந்து தானே சனி பார்க்கிறாரு. இந்த சனி பார்க்கும்போது இந்த இடத்தை எல்லாமே ரொம்ப டாப் லெவல்ல கொண்டு போய் விட்டுருவார். இப்ப 2ஆம் இடம்னா என்ன? குடும்பம், தனம், வாக்கு. தனம், வாக்கு. அப்ப அந்த குடும்பத்தை ரொம்ப நல்ல செழிப்பாக சந்தோஷமாக, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருப்பாரு. அந்த குடும்பத்துல மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. அப்ப பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாலுமே அந்த குடும்பம் நல்ல நிலைக்கு வரும். இது போக பாத்தீங்கன்னா தனம், பணம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நெருக்கடியாவே இருந்திருக்கும். ஆனா இந்த பீரியட்ல 138 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பணம் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பணம் வரும். அந்த பணத்தின் மூலியமாக இவங்க கடனை கட்டலாம், இவங்க அடுத்த லெவலுக்கும் போகலாம். அப்ப இவங்களை பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இது போக 6ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாரு இல்லைங்களா. அப்ப சத்துருக்கள், இவங்களுக்கு எதிரிகள், இவங்களுக்கு துரோகிகள் யார் அப்படின்னு அடையாளம் காட்டி கொடுத்துரும். இவங்க வகையில, இவங்க வழியில சத்துருக்களே வரமாட்டாங்க, எதிரிகளே வரமாட்டாங்க, எல்லாமே ஒளிஞ்சு போயிடுவாங்க. அப்ப இவங்க போகக்கூடிய ரூட்டு கிளியரா இருக்கும்.